வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, செத்ரோன்ஸோட இன்ஜுரி வந்து ஃபேக்கா ரியலா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் வந்து நம்மளோட விஜனரி அந்த ஃபேக்ஷன் வந்து நெக்ஸ்ட் பிளான் என்ன, அந்த விஜனரி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து யார் யாரெல்லாம் சேர போகிறா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு அந்த இன்ஜுரி அப்படிங்கிறது வந்து ஃபேக்கா இல்லை ரியலா, அது இல்லாமல் வந்து இப்போ வந்து நம்முடைய பிராண்ட் பேக்கர் வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸை வந்து எதுக்கு வந்து அட்டாக் பண்ணார், அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து கிரவுண்ட் ஜோலுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து ஃபேன்ஸ் கூட வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்திருக்காரு. அப்பயே வந்து அவரோட கையில் வந்து வந்து பேண்டு மாதிரி ஒன்று போட்டிருப்பார். அதாவது கை உடஞ்சிச்சு, கையில் வந்து ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா தான் அந்த ஒரு கேக்கப், அதாவது எப்படி சொல்லணும்னா ஒரு கவர் சேஃப்டிக்கு மாதிரி போடுவாங்கள்ல, டாக்டர் போட சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறமும் வந்து நம்மளோட அந்த கிரவுண்ட் ஜோனில் வந்து நம்மளுடைய WWE வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய செத்ரோன்ஸுக்குமான அந்த சாம்பியன் விசஸ் சாம்பியன் வந்துச்சுல, வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் அப்படின்னு அந்த மேட்ச் நடந்துச்சுல, அந்த மேட்ச்சில் கூட நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து அந்த ஒரு கையில் வந்து பேலன்ஸ் பண்ணி தான் மேட்சஸ் எல்லாமே பண்ணியிருப்பார். ஏன்னா இந்த இன்ஜுரி ஆங்கிள் அப்படிங்கிறது வந்து சிவியரி ஒரு இன்ஜுரியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக வந்து சொல்லப்பட்டுருக்காது. நம்மளுடைய பிராண்ட் பேக்கரை வந்து இப்போ அட்டாக் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஏன்னா நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து அந்த கிரவுண்ட் ஜோனில் வந்து மேட்ச் பண்ணுறப்பையா இருக்கட்டும், இல்லை அந்த மேட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஃபேன்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்தப்பையா இருக்கட்டும், அப்பயே வந்து அவருக்கு வந்து ஒரு இன்ஜுரி ஆன மாதிரி தான் நம்மளுடைய WWE வந்து ஒரு ஆங்கிளையும் காட்டியிருந்தாங்க. அது இல்லாமல் சோஷியல் மீடியாவில் அந்த ஃபோட்டோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வைரலாக போச்சு. அதனால நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு வந்து உண்மையிலுமே ஒரு ரியலான ஒரு இன்ஜுரி, ஷோல்டரில் வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு. அந்த இன்ஜுரி வந்து கண்டிப்பாக வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஜுரியாக இருக்கும். அந்த இன்ஜுரியை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணாமல் விட்டுட்டோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஏற்படும். அதுக்காக தான் நம்மளுடைய WWE வந்து இப்போ அந்த ஒரு ஸ்கிரிப்டை வந்து இப்போ நடத்தியிருக்காங்க. அதாவது அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஸ்கிரிப்ட் இது அப்படின்னா இப்போ நடந்துச்சுல்ல, அதாவது நம்மளுடைய பிராண்ட் பேக்கரை வந்து நம்முடைய செத்ரோன்ஸை வந்து ஸ்பியர் போட்டு அந்த விஜனியரை அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷனை வந்து டோட்டலி வந்து கிளியர் பண்ணிட்டார்ல. அதனால தான் இது நம்மளோட செத்ரோன்ஸுக்கு வந்து இன்ஜுரி இருந்துச்சு, அந்த இன்ஜுரியை வந்து க்யூர் பண்ணணும். அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட செத்ரோன்ஸ் வந்து அந்த இன்ஜுரி வந்து கிளியர் பண்ணுறாரு அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். அதனால் டக்குன்னு வந்து நம்முடைய வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக இருக்க நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து ஒரு ரெஸ்ட்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அடி வாங்கிடும். அது இல்லாமல் வந்து ஃபேன்ஸ் வந்து கழுவி ஊற்றிடுவாங்க அப்படிங்கிறக்காக அந்த இன்ஜுரி வந்து ஃபேக்காக ரியலாக இருந்தாலும் பார்த்து அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா WWE வந்து நம்ம பிராண்ட் பேக்கரை வந்து அந்த செத்ரோன்ஸை அட்டாக் பண்ணி அதனால வந்து அந்த பிரேக்கப் ஆகி அதுலேருந்து நம்மளோட செத்ரோன்ஸ் வந்த மாதிரியும் அந்த இப்போ இன்ஜுரி ஆனால அதில் வந்து இப்போ அட்டாக் பண்ணதுனால வந்து ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆங்கிளை வச்சு நம்மளோட WWE வந்து இப்போ ஒப்பேத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு. அது இல்லாமல் இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து நம்மளுடைய WWE வந்து இப்போ இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கிள் வந்து இப்போ வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல்லாக வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து அதிகமாக பேசப்பட்டுருக்குல்ல. அதில் இன்னொரு பக்கம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு அந்த ஒரு இன்ஜுரி இருக்குதுல்ல, அந்த ஒரு ஆங்கிள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு இன்ஜுரி. அது வந்து WWE வந்து ஒரு நாடகத்துக்காக இப்போ வந்து WWE வந்து மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ்லாம் வந்து அதிகமாக இன்டர்நெட்டில் வந்து சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுக்கான காரணங்கள் நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட் இதுக்கு முன்னாடி நடந்துச்சுல, ஒரு சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட்ல வந்து நம்ம எல்ஐ நைட்டுக்கும் நம்முடைய செத்ரோன்ஸுக்கான அது ஒரு மேட்ச் நடக்கப்படும். எனக்கு வந்து காலில் வந்து ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகத்தை நடத்தினாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த மணி இந்த பேங்கில் வந்து சஸ்பென்ஸாக வந்து ரிட்டர்ன் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு கேஷனை கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட்டை வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து கொடுத்தாருல. அது மாதிரி கூட நம்மளுடைய இதாவது இப்போ வந்து நம்ம செத்ரோன்ஸோட ஒரு பிளான் பியா கூட பட் இது இருக்கலாம். பிளான் சியா இருக்கலாம், இல்லை பிளான் டி, அதாவது பிளான் டியா கூட இருக்கலாம். ஏன்னா பிளான் ஏ வந்து அங்கே வந்து ரெசல்மேனியா 41ல வந்து பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பிளான் பி எது அப்படின்னு கேட்டால், இப்போ சம்மர் ஸ்லாம்ல வந்து கேஷ் இன் பண்ணது. இப்போ வந்து பிளான் சி அப்படிங்கிற மாதிரியே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பட் அதிகமாக சொல்லப்பட்டீங்கன்னா, இப்போ செத்ரோன்ஸுக்கு வந்து நம்ம இன்ஜுரி ஆங்கிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து ரியலாக இல்லை ஃபேக் அப்படி மாதிரி ஃபேன்ஸ் வந்து இப்போ வந்து பட் அதிகமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது இதுலேயும் ஒரு ஆங்கிள் வந்து சொல்கிறாங்க. அது இல்லாமல் வந்து இன்னொரு உண்மையான ஒரு விஷயங்கள் பட் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய WWE ஒரு கரண்ட் ஓன் பிளான் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த விஜினேரி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷனை வந்து WWE வந்து பிரேக்கப் பண்ணுற மாதிரி ஐடியாவே கிடையாதாம். இந்த பிரேக்கப் ஆன ஒரு பிளான் வந்து WWE வந்து எப்போ வச்சுருந்தாங்க அப்படின்னா, ரெசல்மேனியா 42க்கு அப்புறம் தான் வந்து இந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து பிரியிற மாதிரி ஒரு ஓன் பிளானே வந்து நம்மளோட WWE வந்து வச்சுருந்தாங்களாம். இப்போ கரண்ட்லி வந்து இப்போ நம்முடைய செத்ரோன்ஸுக்கு வந்து அந்த ஒரு இன்ஜுரி அப்படிங்கிறதுல வந்து அது ரியலோ ஃபேக்கோ ஆனாலும் தெரியல. ஆனாலும் பட் அந்த அந்த ஒரு இன்ஜுரி அப்படிங்கிறதுனால தான் இப்போ அந்த ஃபேக்ஷனை வந்து டக்குன்னு வந்து நம்முடைய WWE வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த ஃபேக்ஷனே வந்து பிரிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து பட் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இன்ஜுரி அப்படிங்கிறனாலும் இந்த ரோமன் ரெயின்ஸ் வந்து
ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய செத்தோன்ஸுக்குமான அந்த ட்ரீம் மேட்ச்லாம் வந்து ரெசல்மனியா 42ல வந்து நடக்கும் அப்படிங்கிற மாரி அதிகமான எக்ஸ்போர்ட்லாம் ஃபேன்ஸ் பண்ணாங்க. அது இல்லாம வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து கண்டிப்பா வந்து ரெசல்மனியா 42ல வந்து மோதுவாரு. அது இல்லாம வந்து 2026 அந்த ராயல் ரம்பிள வின் பண்ணி நம்முடைய செத்தோன்ஸ சேலஞ்ச் பண்ணி ரெசல்மனியா 42ல வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்மளுடைய செத்தோன்ஸுக்குமான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை கூட நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாரி ஏகப்பட்ட பிளான்லாம் வந்து நம்முடைய WWE வந்து போட்டு வச்சிருந்தாங்க. இப்போ வந்து அதை விட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் என்ன பண்ணிட்டா, சர்வைவர் சீரிஸில் வந்து நம்முடைய செத்ரோன்ஸுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான தான், அதாவது ரோமன் ரெயின்ஸ் டீம் அதுக்கப்புறம் நம்முடைய செத்ரோன்ஸ் டீம் இவங்க 2 பேத்துக்குமே தான் வந்து சர்வைவர் சீரிஸில் வந்து ஒரு மேட்ச் இருக்கிற மாதிரியும் WWE வந்து அதிகமாக வந்து காட்டிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து செத்ரோன்ஸே அந்த விஜனரி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷனில் பட் இல்லை அப்படிங்கிறப்ப நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து யார் கூட வந்து சர்வைவர் சீரிஸில் மேட்ச் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிறது பட் இருக்குது. ஆனாலும் இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால், நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து இணைவார். ஃபேக்ஷன் அப்படிங்கிறத விட ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து சேருவார். ஏன்னா நம்முடைய செத்ரோன்ஸை வந்து எதுக்கு அப்படின்னா நம்முடைய பிரான் பேக்கரும் பிரான்சன் டேடியும் பழி வாங்கணும் அப்படின்னா ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு உதவி அப்படிங்கிறது பட் வேணும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. ஏன்னா செத்ரோன்ஸுக்கு வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸோட உதவி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து போன வருஷம்னு நினைக்கிறேன் எனக்கு, அதாவது பிளட் லைன் நடந்துச்சுல, ஓஜி பிளட் லைன் 2.0க்கான தான் வாரியம் நடந்துச்சுல, அப்போ கூட நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து டீம் அப் பண்ணுறதுக்கு வந்து நம்முடைய ஜேவா இருக்கட்டும், ஜிம்மியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து 5வது நம்பர் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் போய் கேட்டாங்க. அதாவது எல்லா ரெஸ்லர்ஸுமே கேட்டாங்க. அவங்க செத்துனஸ்ட்டை கூட நம்ம பாலிகமன் கூட கேட்டார். அது மாதிரி ஜிம்மிலாம் கேட்டாங்க. அவங்கிறப்ப இல்லை என்னால் வந்து அவங்க கூடலாம் போய் என்னால் வந்து டீம் அப்லாம் பண்ணி சர்வீஸ் சீரிஸில் வந்து மேட்ச் பண்ண முடியாது. அதாவது நீங்கள் கேட்குறீங்க, அதாவது உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். ஆனாலும் நீங்கள் எப்படியும் சரி, ஆனால் என்னால் வந்து ரோமன் ரெயின்ஸுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியவே முடியாது அப்படிங்கிற சொல்லியிருப்பார்ல. பட் இப்போ அதே வந்து வாலண்டரியாக வந்து நான் வந்து உன்னோட சேர்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய செத்ரோன்ஸே வந்து அவரோட வாயால் வந்து சொல்லி அந்த ஒரு ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து ஒரு டீமை பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி டீமை பண்ணுறாரு அப்படின்னா பட் என்ன ஆகுனதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி பண்ணிட்டார் அப்படின்னா நம்முடைய ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய நம்மளுடைய ஜிம்மி இருக்கலாம், அதுக்கப்புறம் நம்முடைய சிஎம் பங்க், எல்ஐ, இவங்க 5 பேரும் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஒரு ஃபேஸ் டீமில் வந்து பட் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அப்போ ஹீல் டீமில் வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் இருந்த அந்த விஜனரி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து செத்ரோன்ஸ் கிடையாது. ஆனாலும் பிரான் பேக்கர், பிரான்சன் டேடி இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா நம்முடைய பீஸ்ட் அண்ட் கார்னர் தலை பிராக் லெஸ்னர் வந்து பட் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. பிராக் லெஸ்னர் இருக்கலாம். அது இல்லாமல் வந்து நம்முடைய கார்டிஸ் வாரியர் ட்ரூ மேக்கண்டர் வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் இருக்காரா அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு ஹீல், அதனால் கண்டிப்பாக வந்து அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து இருந்தால் பட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, அப்போ நம்முடைய ட்ரூ மேக்கினர் வந்து நம்முடைய பிரான் பிரேக்கர், பிரான்சன் டேடி அந்த ஒரு பாலிஹெமனோட அந்த ஒரு டீம் அப்பில் வந்து இருப்பார். ஆனாலும் இப்போ விஜனரி அப்படிங்கிற அந்த ஒரு தலைவன் யாருன்னா நம்முடைய செத்ரோன்ஸ். அந்த செத்ரோன்ஸ் அந்த மெயின் தலையே வந்து அந்த விஜனரி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷனில் இல்லை. அப்படிங்கிறப்ப அந்த விஜனரி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷனுக்கு வந்து தலைவன் யார் இருப்பா? நம்முடைய பிரான் பேக்கரா, இல்லை பிரான்சன் டேடா, இல்லை அது இல்லாமல் வந்து புதுசாக யாராவது ஒரு சிலர் வந்து அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து தலைமை ஏற்று இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால், என்னோட ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இப்போ போகிற ஒரு சோஷியல் மீடியாவில் போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் ரூமர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது அந்த விஜனரி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷனுக்கு வந்து நம்மளுடைய பீஸ்ட் அண்ட் கார்னர் பிராக் லெஸ்னர் வந்து பட் தலைமை ஏற்று அந்த ஒரு ஃபேக்ஷனை வந்து வழி நடத்துவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ அதிகமாக சொல்லப்படுது. ஏன்னா இவங்க 3 பேருமே போதும். பட் வேறு யாருமே வேணாம். இப்போ சர்வீசஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிராக் லெஸ்னர், பிரான் பிரேக்கர், பிரான்சன் டேடி இவங்க 3 பேருமே போதும். இவங்க 3 பேருமே வந்து பிராக் லெஸ்னர் நம்மளுடைய பால் ஹெமனோட காய்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இதே நம்ம சர்வீசஸ் எடுத்துக்கிட்டோம்னா செத்ரோன்ஸாக இருக்கட்டும், ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜிம்மியாக இருக்கட்டும், இல்லை ஜேவாக இருக்கட்டும், இல்லை நம்முடைய சிஎம் பங்க், எல்ஐ நைட், இவங்க எல்லாருமே இருந்தாலும் சரி, இவங்க 5 பேர் இருந்தாலும் சரி, இவங்க 3 பேருமே இங்கிட்டு போதும். ஏன்னா இவங்க 3 பேருமே பட் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். பட் நான் சொல்லி தெரிஞ்சுக்கின எந்த ஒரு அவசியமும் கிடையாதும். இந்த ஒரு விஜனரி அப்படிங்கிற இந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து நம்முடைய பிரான் பேக்கர் வந்து தலைமையேற்று இருப்பார். அப்படி ஒரு வேளை வந்து இந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து ஜாயின் பண்ணுறார், பாலிஹெமனை கூட்டிகிட்டு வந்து ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமை பொறுப்பாக ஒரு ஹெட்டாக யார் இருப்பா அப்படின்னா நம்முடைய பீஸ்ட் அண்ட் கார்னர் பிராக் லெஸ்னர் வந்து 100% வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டு இருக்கு. அதில் வந்து இவங்க 3 பேர் வந்து இப்போ வந்து கன்ஃபார்மாக இருக்காங்க. அது நம்முடைய பிரான் பிரேக்கர், பிரான்சன் டேடி, நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து பாலிஹெமனோட அந்த ஒரு டீம் அப்பில் வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ 100% சொல்லப்படுது. அதில் வந்து நம்மளுடைய ஆஸ்டின் தேரி வந்து பட் இருப்பாரான்னு சொல்கிறீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து இதை ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம். அதாவது ஏதோ 2020 2021 எனக்கு தெரில. அப்போ வந்து நம்முடைய செத்ரோன் நம்முடைய ஆஸ்டின் தேரி வந்து மணி த பேங்க் வந்து வச்சுருந்தார்ல, கேஷ் இன் பண்ண போகிறப்ப வந்து நம்முடைய அதுவும் யார்கிட்ட கேஷ் இன் பண்ணுவாரோ நம்முடைய
ரோமன் ரெயின்ஸை கேஷ் பண்ணுறப்ப அந்த மணி இந்த பேங்கை வந்து அடித்து எவ்வளோ பண்ணாங்க. அப்போ நம்முடைய பார்லிமெண்ட் சொல்லி பார்த்தது, நான் வந்து உனக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக அவனை வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆக்குறேன் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை பண்ணியிருப்பாரு. அந்த சத்தியத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா, பட் அது வந்து இது கரெக்டான ஒரு சுச்சுவேஷன் அதெல்லாம். பட் அது இதுதான். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு பார்லிமெண்டோட அந்த ஒரு டீம் அப்பில் வந்து நம்முடைய ஆஸ்டின் தியரி வந்து இணைவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இணைய மாட்டுறாரா அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி நான் பார்க்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சர்வே சீரிஸ்க்கு வந்து நான் அன்எக்ஸ்பெக்டடான நிறைய விஷயங்கள் வந்து மூவ்மெண்ட்லாம் வந்து நான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் மறக்காமல் சொல்லுங்கள். அது இல்லாமல் வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸோட இன்ஜுரி அப்படிங்கிறது வந்து ஒரு ரியலாக ஃபேக்கா அப்படிங்கிறதே கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்முடைய பார்லிமெண்டோட காயானா நம்முடைய ப்ராக் லெஸ்னர் வந்து அந்த விஜினரி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷனை வந்து டீம் அப் பண்ணி அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமை பொறுப்பையும் வகிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. பட் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.